கட்டப்பனையில் 120 கிலோ ஏலக்காய் திருட்டு. தோப்ராங்குடி முண்டியாக்கல் பிபின் மேத்யூவின் உரிமையில் உள்ள கடையிலிருந்துதான் கடந்த தினம் திருட்டு நடைபெற்றுள்ளது. இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை ஆரம்பித்துள்ளது. ஜோதிஸ் ஜங்ஷனில் செயல்படக்கூடிய RMS ஸ்பைசஸில் இருந்துதான் வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:15 மணிக்கு திருட்டு நடைபெற்றது. பிரபல குற்றவாளியான காமாட்சி SA என்று பெயர் வரக்கூடிய பிஜுவும் வேறொரு நபரும் சேர்ந்துதான் திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகம். கட்டப்பனை டீசா ஏஜென்சியின் குட்ஸ் ஆட்டோ ரிக்ஷாவும் ஏலக்காய் கடத்துவதற்கு இந்த வாகனத்தையும் திருடி சென்றுள்ளது. இந்த வாகனம் சிறுதோணி பாலத்திற்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கட்டிடத்திற்கு உள்பகுதியில் செல்லாமல் அடிப்பகுதியில் ஜன்னலை சேதப்படுத்திதான் ஏலக்காயை திருடியுள்ளது. 3 சாக்குகளாகத்தான் ஏலக்காய் இங்கிருந்து திருடப்பட்டுள்ளது. മൂന്നാം തീയതി പുലർച്ചെ 1:12-നും 3:30-നും ഇടയ്ക്ക് 2 ചെറുപ്പക്കാർ അതിനകത്ത് വിഷ്വൽ കാണാം, ക്യാമറയ്ക്കകത്ത് കിട്ടിയിട്ടുണ്ട്. അവർ വന്ന് 3 ചാക്കുകൾ ഇറക്കുക, അതായത് 120 കിലോ ഗ്രേഡ് ചെയ്ത കായ സിറ്റുസോണാണ് ഒരു ഓട്ടോറിക്ഷ മഞ്ഞ പെട്ടി ആപ്പയിൽ കയറ്റിക്കൊണ്ട് പോകുന്നതായിട്ട് വിഷ്വൽ കിട്ടിയിട്ടുണ്ട്. ഈ കായ ഏതെങ്കിലും കടകളിൽ എത്തുവാണെങ്കിൽ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കണമെന്ന് പറയുന്നു. ஏலக்காயை ஆட்டோ ரிக்ஷாவில் கொண்டு சென்றதை சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை ஜன்னலுடன் வெளிப்பகுதியில் ஏலக்காய் கிடந்ததை பார்த்ததை தொடர்ந்தான் ஊழியர்கள் பரிசோதனை செய்தபோதுதான் ஏலக்காய் திருடப்பட்ட சம்பவம் வெளி உலகம் அறிவது. ஏற்றுமதி செய்வதற்காக பாதுகாக்கப்பட்டிருந்த ஏலக்காய் தான் தற்பொழுது திருடப்பட்டுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கட்டப்பனை காவல்துறையினர் விசாரணை ஆரம்பித்துள்ளனர். நியூஸ் பீரோ, கட்டப்பனை.